السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين، فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله ورسوله وإن تبتم فلكم رؤوس أموالكم لا تظلمون ولا تظلمون. قال النبي صلى الله عليه وسلم: يأتي على الناس زمان لا يبقى أحد إلا آكل الربا. قيل يا رسول الله كلهم يأكلون الربا؟ قال فمن لم يأكل منه يصيبه غباره، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 8ஆம் நாள் நோன்பு நோற்று அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வட்டியின் சட்டங்கள். இஸ்லாமிய பொருளாதாரத்துக்கும் உலக பொருளாதாரத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் வட்டி. காரணம், உலகமயமாக்கல் என்கிற உலகளாவிய பொருளாதாரத்தின் அடிப்படையில் வட்டி தான் பேசிக், அதுதான் அடிப்படை. வட்டி இல்லை என்றால் தாம் எதிர்பார்த்த அளவுக்குண்டான மகசூல்களை, லாபங்களை பெற முடியாது என்பது உலகளாருடைய கருத்து. ஆனால் இஸ்லாமிய பொருளாதாரத்தை பொறுத்தவரை வட்டி என்பது நிச்சயம் கூடாத ஒன்று. வட்டி கண்டிப்பாக ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு பயன்படாது, மாறாக அதை ஒன்றுமில்லாமல் அழித்துவிடும் என்பது இஸ்லாத்தினுடைய வெளிப்படையான கோட்பாடு. சாதாரணமாக இதை ஒவ்வொரு மனிதர்களுடைய நடவடிக்கையிலேயும் வாழ்விலேயும் பார்க்கவும் முடிகிறது. எவ்வளவோ மக்கள் இந்த வட்டியினால் பாதிக்கப்பட்டவர்கள், பெரும் பெரும் கனவு கண்டு கொண்டு பெரும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற மேலெண்ணங்களோடு இதிலே கை வைத்தவர்கள் எல்லாம் மிக மோசமான நிலையில் தள்ளப்பட்டு இருந்த சொத்துக்களையும் இழந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய காலங்களை ஒவ்வொரு நாளும் பேப்பர்களை, தினசரிகளை புரட்டும் போது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தற்கொலைகள், அது இது என்று ஒவ்வொரு நாளும் தென்படுவதெல்லாம் இந்த வட்டியினுடைய கொடுமைகள் தான். உண்மையிலேயே இஸ்லாத்துக்கு மாற்று கருத்தாக இருக்கக்கூடிய வட்டியினால் தான் பொருளாதாரம் உயர்கிறது என்கிற இந்த கருத்து எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறது என்பதை நம் திருநாட்டை பார்த்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்திய நாட்டை பொறுத்தவரை ஒட்டுமொத்த ஒரு வருட வருவாயில் 75% வெறும் வட்டிக்கு மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் பல மேற்கத்திய நாடுகளுக்கு முன்னிலையில் இந்தியா இன்னும் கை கட்டி நிற்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அவன் என்ன சொன்னாலும் அதற்கு தலையாட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. காரணம்,
எங்க கொஞ்சம் மாத்து கருத்து சொன்னா கொடுத்த கடனை திருப்ப கேட்டுருவானோ என்கிற பயம். அவ்வளவு நீ உடனே கொடு, உனக்கு தவணை எல்லாம் கொடுக்க முடியாது, நீ வருஷ வருஷம் இவ்வளவு கட்டிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு மாற்றமா கருத்து சொல்ற, அதனால உடனடியாக என்னுடைய கடனை கொடு என்று திருப்பி கேட்டுருவானோ என்கிற பயம். ஆக நம் நாட்டினுடைய நிலைப்பாடே இப்படி என்றால், ஒரு வருடத்தினுடைய ஒட்டுமொத்த நாட்டின் வருவாயில் 75% வெறும் வட்டிக்கு மட்டுமே, அசலுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, வட்டிக்கு மட்டுமே கட்டி கொண்டிருந்தால் அசல் எப்போது நிறைவடைவது? அந்த அசலுக்கு எப்பதான் வெளிப்பிறப்பது? இப்படிப்பட்ட மோசமான நிலை ஒரு நாட்டுக்கே இருக்கும் போது ஒரு தனி மனிதனை பொறுத்தவரை நிச்சயமாக அவனுடைய வாழ்வின் மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளுக்கு, அவனுடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கு நிச்சயம் வட்டி எந்த விதத்திலேயும் அவனுக்கு உதவப் போவதில்லை என்பதை இஸ்லாம் மிக ஆணித்தரமாக வலியுறுத்துகிறது. எத்தனையோ வகைகள் வட்டிகளிலே, தனி வட்டி, கூட்டு வட்டி, ஆண்டு வட்டி, மாச வட்டி, வருஷ வட்டி, நாள் வட்டி, நிமிஷ வட்டி என்று வட்டியினுடைய கணக்குக்கு எல்லையே இல்லை, நீண்டு கொண்டே போகிறது. பொருத்தம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே, என்னுடைய உம்மத்தவர்கள் 73 கூட்டத்தவர்களாக பிரிவார்கள், அதில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் சொர்க்கம் செல்லும் என்று. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கும் சொல்கிறார்கள், வட்டி 73 வகைகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். 73 கூட்டம் வகைகள் இந்த வட்டியிலே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு இந்த வட்டியினுடைய பெருக்கம் மிக அதிகமானது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதனுடைய எச்சரிக்கைக்காக இங்கே மிக விவரமான சட்டங்கள் சொல்வதை விட குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 175வது அத்தியாயத்திலிருந்து சுமார் ஒரு பக்க அளவுக்கு இது குறித்து மட்டுமே பேசுகிறான். வட்டி வாங்குறதுனால என்ன தீமைகள், வாங்குறதுனால என்ன பிரச்சனைகள், அப்படி வாங்கி இருந்தா என்ன செய்யணும் என்பதனுடைய சட்டங்கள் முழுமையாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிலே சொல்லி காட்டுகிறார். அதையே நான் இன்றைய தலைப்புக்கு உகந்ததாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அல்லதீன யஅக்குலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் மறுமையில் எழுப்பப்படக்கூடிய நாளில் ஷைத்தான் தீண்டியவனை போல எழுப்பப்படுவான். பேய் பிடிச்சவன மாதிரி சொல்லுவோமா இல்லையா, அது போல ஷைத்தான் தீண்டியவனை போல அவன் எழுப்பப்படுவார். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூட எழுதுவார்கள், ஷைத்தான் தீண்டியவன் என்றால் கொஞ்ச நேர உணர்வு கூட அவனுக்கு இருப்பது சிரமம். எந்திப்பான், நிக்க முடியாத கீழே விழுந்துருவான், எந்திப்பான், நிக்க முடியாத கீழே விழுந்துருவான். இது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் ஒன்று. இது மாதிரி ஷைத்தானுடைய கோளாறு உள்ளவனாக யார் வட்டியை சாப்பிடுகிறானோ அவன் மறுமையில் எழுப்பப்படுவான். ஏன் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை அவர்களுக்கு தருகிறான் என்றால், ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا إِنَّمَا الْبَيْعُ مِثْلُ الرِّبَا. இரண்டையும் ஒன்றாக கலந்தோம். எதை? வியாபாரத்தையும் வட்டியையும். வட்டி இல்லாத வியாபாரம் இல்லை என்கிற நிலைக்கு நாம் கொண்டு வந்தோம். கொண்டு வந்தது மட்டுமல்ல, என்ன வியாபாரத்திலையும் லாபம் தான் இருக்கு, வட்டிலையும் லாபம் தான் இருக்கு. வியாபாரம் பண்றோம், ஒரு பொருளை 50 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கிறோம், 75 ரூபாய்க்கு விற்கிறோம், அதுல 25 ரூபாய் 100 ரூபாய் லாபம் கிடைக்குது. அதே போல வட்டியிலேயும் 10,000 ரூபாய் கொடுத்தா திரும்ப 10,100 ரூபாயா, 10,000 ரூபாயா, 10,500 ரூபாய், 15,000 ரூபாயாக திரும்ப வாங்குறோம். இதுலேயும் லாபம் தான் இருக்குது. இந்த ரெண்டும் ஒன்றுதானேன்னு சொன்னாங்களே, அதுக்கு தான் இந்த தண்டனை. அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் எதை ஹராம் என்று தெளிவாக சொல்லி இருந்தானோ அதை இதுவும் ஹலாலாக்கப்பட்ட ஒன்றை போன்றுதான். எப்படி வியாபாரம் என்பது ஹலாலான ஒன்றோ அதே போல வட்டியும் ஹலாலான ஒன்றுதான் என்று சொன்னதற்காக என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். பைஹக்கியிலே இடம்பெற்றிருக்கிறது ஹதீஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அதைத்து லைலத்தன் உஸ்ரிய பி அலா கௌமின் புத்தூலுஹும் கல் புயூத்தி. நான் மேராஜுக்கு அழைக்கப்பட்டு சென்றபோது சில மனிதர்களை பார்த்தேன். அவர்களுடைய வயிறுகள் எல்லாம் வீடுகளை போல பெருத்திருந்தது. அவருடைய வயிறுகள் எல்லாம் வீடுகளை போல பெருத்திருந்தது. ஃபீஹா அல் ஹய்யாத்து தஜ்ரி மின் ஹாரிஜி புத்தூனிஹிம். அந்த வயிறுகளிலே பாம்புகள் அதனுடைய வெளிப்புறத்தில் ஓடிக்கொண்டிருந்தது, நடமாடிக்கொண்டிருந்தது. அந்த பாம்புகள் அவர்களை தீண்டிக் கொண்டிருக்கிறது. அந்த வயிற்றை சுற்றி சுற்றி வந்து அவர்களை கொட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை கண்ட நான் ஃபகுல்து மன் ஹாஉலாஇ யா ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டேன், ஜிப்ரீலே
இவர்கள் யார், இவர்களுக்கு ஏன் இந்த வேதனை கொடுக்கப்படுகிறது என்று கேட்டபோது கால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாஉலாஇ அக்லத்துர் ரிபா, இவர்கள் தான் வட்டியை சாப்பிட்டவர்கள் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள். இவ்வளவு பெரிய அதாப், இவ்வளவு பெரிய வேதனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மட்டுமல்ல, பைஉம் வியாபாரமும் ரிபா என்று சொல்லக்கூடிய வட்டியும் ஒன்றா? பிறகு அல்லாஹ் சொல்லுவார், நீங்கள் இரண்டையும் கலந்து விடாதீர்கள், இரண்டையும் ஒன்றென்று நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வியாபாரத்தை ஹலால் ஆக்கி இருக்கிறான், பரிசுத்தமானதாக ஆக்கி இருக்கிறான். வஹர்ரமர் ரிபா, வட்டியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹராம் ஆக்கி இருக்கிறான், அசுத்தமாக்கி இருக்கிறான். சுத்தத்தையும் அசுத்தத்தையும் கலந்து சாப்பிட வேண்டும் என்று எவனும் விரும்ப மாட்டான். ஒரு அசுத்தமான ஒன்றை சாப்பாட்டோட சேர்த்து கலந்து சாப்பிடணும்னு யாராச்சும் நினைப்போமா? யாருக்காவது மனசு வருமா? நினைப்போமா? முதல்ல சாப்பிடுறது ரெண்டாவது இருக்கட்டும். அதை சொன்னாலே வாங்கி வந்துருதா இல்லையா? கொமட்டிடுதா இல்லையா? ரிபா என்பதும் அப்படித்தான், வட்டி என்பதும் அப்படித்தான். அதை நினைத்தாலே வாங்கி வர வேண்டும். அதனுடைய வாடை கூட நம்மை தொடாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனங்களில் சொல்லிக்காட்டி, ஃபமன் ஜாஅஹு மௌஇதத்து மிர் ரப்பிஹி ஃபன்தஹா ஃபலஹு மா ஸலஃப், அல்லாஹ்வுடைய இந்த சொல் உபதேசம் உங்களிடத்தில் வந்தபோது யாருக்கு இந்த விஷயம் தெரிய வருகிறதோ, இவ்வளவு நாளா செஞ்சுட்டார், ஆனா இப்ப அவருக்கு தெரிய வருதா வட்டி என்பது ஹராம் தான் என்பது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த சந்தர்ப்பத்தை யாருக்கு அந்த நேரத்தில் தெரிய வருகிறதோ அப்போது ஃபன்தஹா, அவர் அந்த வட்டியை விட்டு ஒதுங்கிக் கொண்டால் ஃபலஹு மா ஸலஃப், அவர் இதுவரை எந்த காரியத்தை செய்து வந்தாரோ அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மன்னிப்பான். இதுவரை அவர் செய்து வந்த அந்த ஹராமானவைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மன்னிப்பான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்காவுடைய சந்தர்ப்பத்தில் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, குல்லு ரிபா ஃபில் ஜாஹிலிய்யத்தி மௌதுஉன் தஹத கதமைய ஹாத்தைனி, ஜாஹிலியாவுடைய மடமை காலத்தில் ஏற்படுத்தப்பட்டிருந்த வட்டியை எல்லாம் இன்றைய நாளில் என்னுடைய 2 பாதங்களுக்கு கீழாக போட்டு நான் நசுக்கி விட்டேன், அழித்து விட்டேன். வஅவ்வலு ரிபா அல்லாஹு ரிபல் அப்பாஸ், எனவே யாரெல்லாம் இதுவரை வட்டி கொடுத்துக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் இதோடு அந்த வேலையை நிறுத்திக் கொள்ளுங்கள். முதலாக அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வட்டியை முழுவதுமாக நான் தள்ளுபடி செய்கிறேன். அவர்கள் இனி வட்டி என்பதை கொடுக்க தேவையில்லை, கொடுத்தவருக்கு இனி திரும்ப கொடுக்க தேவையில்லை என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக அறிவித்தார்கள். ஒமன் ஆத ஃபௌலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன் என்று அல்லாஹ் சொல்லுவார். ஆனால் யார் இந்த விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு வட்டி ஹராமான ஒன்றுதான், இதனால் நிச்சயம் வியாபாரத்தில் பரக்கத்து ஏற்பட போவதில்லை, இதனால் மிகப்பெரிய அழிவுதான் இருக்கிறது என்பதெல்லாம் தெரிந்த பிறகு, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இறை கட்டளை, இது ஹராம் என்பதை தெரிந்த பிறகு மீண்டும் யார் அந்த படுகொலியில் விடுவார்களோ ஃபௌலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நிச்சயம் நரகவாதிகள் தான். ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் நிரந்தரமாக அதில் தங்கி இருப்பார்கள் என அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், கால ஆகிரு மா நஸல அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துர் ரிபா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட கடைசி ஆயத், இறுதி ஆயத் இந்த வட்டியை பற்றிய ஆயத்து தான். எனவேதான் வட்டியினுடைய விஷயத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ரொம்ப அலாதியானது. அதுவும் காலங்கள் போக போக புதுசா வட்டியினுடைய திருசுகள் கண்டுபிடிக்கப்படுகிற போதெல்லாம் உண்மையில் சட்டம் இயற்றக்கூடியவர்கள் மண்டையை பிரித்துக் கொள்ள வேண்டிய நிலைகள் எல்லாம் ஏற்படுகிறது. இப்போது மட்டுமல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலேயே உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், மின் ஆகிரி மா நஸல ஆயத்துர் ரிபா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய கடைசி ஆயத் எப்படி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக இறங்கிய ஆயத்தோ, அதே போல நபிகளாருக்கு இறுதியில் இறங்கிய ஆயத் வட்டி சம்பந்தப்பட்ட ஆயத்து தான். வ இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபில கபில ஐ யுஃபஸ்ஸிரஹா லனா, இந்த வட்டியை பற்றி முழுமையாக எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதற்கு, விளக்கிச் சொல்வதற்கு முன்னால் அவர்களுடைய வாழ்வு முடிந்துவிட்டது.
என்ன வட்டியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரல என்பதல்ல குற்றச்சாட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனால் இதை விட விரிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கல. காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க. எனவே ஃபதஉ அர்-ரிபா, எனவே எது உங்களுக்கு தெளிவாக இது வட்டிதான் என்று தெரிகிறதோ அதையும் விட்டுவிடுங்கள். வர்-ரிபா, எதிலே உங்களுக்கு இது ஒருவேளை வட்டியாக இருக்குமோ என்கிற சந்தேகம் ஏற்படுகிறதோ அதையும் நீங்கள் விட்டுவிடுங்கள். எது கன்ஃபார்மா வட்டிதான் என்பது தெரிகிறதோ அதையும் விட்டுவிடுங்கள். எதில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது, இதெல்லாம் பார்க்க போனா அதுவும் எதுவும் ஒண்ணுதான், வட்டியை போலுதான் இருக்கிறது என்கிற நிலை ஏற்பட்டால் அதையும் நீங்கள் விட்டுவிடுங்கள். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இன்னல் ஹலால பையினுன், ஹலால் மிக தெளிவாக இருக்கிறது. எது எது ஹலாலான பொருட்கள் என்பது மிக தெளிவாக இருக்கிறது. வல் ஹராமு பையினுன், அதே போல எது எது விளக்கப்பட்டது என்பதும் தெளிவாக இருக்கிறது. வபைன உமூரி தாலிக முஷ்தபிஹாத்துன், இந்த ரெண்டுக்கு மத்தியில் சில விஷயங்கள் இருக்கிறது, அது சந்தேகத்திற்குரியவைகள். தொழுகை கடமை என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த வித்தியாசமும் கிடையாது. நாய் பன்றி ஹராம் என்பதில் யாருக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இது ஹலால் என்கிற விஷயத்தில் சந்தேகம் இல்லை, அது ஹராம் என்கிற விஷயத்தில் சந்தேகம் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய பல விஷயங்களில் சந்தேகத்துக்குரிய விஷயங்களும் இருக்கிறது. இது ஹலால் இது ஹராம் என்று தெளிவாக நம்மால் ஒரு முடிவுக்கு வர முடியாத நிலைகளும் இருக்கிறது. யார் இப்படிப்பட்ட சந்தேகத்துக்குரிய விஷயங்களையும் தவிர்த்து கொள்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய தீனையும் பாதுகாத்துக் கொள்வார்கள், தன்னுடைய மானத்தையும் பாதுகாத்துக் கொள்வார்கள். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், வமன் வகஅ ஃபி ஷுபஹாத்தி வகஅ ஃபில் ஹராம், எது உங்களுக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறதோ பரவாயில்ல, இது ஒன்றும் தெளிவா ஹராமுன்னு இல்லைல்ல, பரவாயில்ல செஞ்சுக்கலாம் என்று நீங்கள் இறங்க ஆரம்பித்தால் நிச்சயம் இறுதியில் ஹராமில் தான் போய் நிற்பீர்கள். எப்படி? கர்ராஇ, ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையன், யர்இ ஹவுலல் ஹமா, வயலை சுற்றி அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். யூஷகு ஐயர்தஅ ஃபீஹி, இந்த ஆடுகள் வயலை ஒட்டி நிற்பதின் காரணத்தினால் பச்சை பசேன் இருக்கும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய வயல்கள். அதை பார்த்த உடனே இவன் எவ்வளவுதான் இந்த பக்கம் ஆடை மேய்த்துக் கொண்டிருந்தாலும், இவனுடைய கண்ட்ரோல்ல எவ்வளவுதான் வச்சிருந்தாலும், கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் இவன் இங்க திரும்புறதுக்குள்ள அந்த ஆடு உள்ள போயிடும் தோட்டத்துக்குள்ள. காரணம் அதனுடைய ஈர்ப்பு, அதனுடைய பச்சை பசேல் இருக்கக்கூடிய அந்த இது. இவன் விட்டுருக்கிறது காஞ்ச புல்ல மேய விட்டுருப்பான், உள்ள நல்ல பச்சை பச்சேன்னு புல்லு இருக்கும். இதை எவ்வளவு நேரம் தான் இந்த ஆடு பார்த்துக்கிட்டே இருக்கும், எப்பவாவது வாய்ப்பு கிடைக்காதா அதை சாப்பிட்டுருவோமே என்கிற ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு செகண்ட் அதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் போதும், கொஞ்ச நேரத்தில் இவனை ஏமாத்திட்டு உள்ள போந்துரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், இது போன்றுதான் எது உங்களுக்கு சந்தேகத்திற்குரியதோ அவைகளையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளவில்லையானால் கடைசியில் நீங்கள் எது தெளிவாக ஹராம் என்று உங்களுக்கு தெரிகிறதோ அதையும் செய்ய நீங்கள் பயப்பட மாட்டீர்கள், அதை செய்யவும் நீங்கள் அச்சப்பட மாட்டீர்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ரிவாயத்தில் அர்-ரிபா தலாத்துக்கும் வஸபூன பாபா, 73 வகையான வட்டிகள் இருக்கிறது. ஐஸருஹா, அதில் மிக பாவத்தால் மிகவும் லேசான வட்டி என்று எடுத்துக்கொண்டால் ஐயன்கிஹர் ரஜுலு உம்மஹு நஊது பில்லாஹி மின்ஹா, ஒரு மனிதன் தன்னுடைய தாயை மணமுடித்துக் கொள்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். மணமுடித்துக் கொள்வது என்பதற்கு இங்கே நிக்காஹுக்கு கல்யாணம் என்கிற அர்த்தம் வைத்தாலும் வேறொரு அறிவிப்புகளின்படி தன்னுடைய தாயை விபச்சாரம் செய்த குற்றத்துக்கு சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். வட்டியினுடைய மிக குறைவான அளவு 73 வகைகள்ல மிக குறைவான அளவினுடைய தீங்கு எவ்வளவு கொடூரமானது என்று சொன்னால் ஒருவன் தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்று சொல்கிறார்களே. ஆனால் நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு மோசமான எச்சரிக்கக்கூடிய நிச்சயம் தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை அது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றொரு ரிவாயத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, யஅதி அலன்னாஸி ஸமானி யஅகுலூன ஃபீஹி ரிபா, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மக்கள் எல்லோரும் வட்டி சாப்பிடுவார்கள். கீல லஹு அன்னாஸு குல்லுஹும் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா மக்களும் வட்டியை சாப்பிடுவாங்களா, ஒருத்தவங்க நல்லா இருக்க மாட்டாங்களா, எல்லாரும் வட்டியை சாப்பிடுவாங்க என்று சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது கால
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யக்குல்ஹு மின்ஹும் நாலஹு மின் குபாருஹு. அவர் வட்டியை சாப்பிடவில்லை என்றாலும் கூட அந்த வட்டியினுடைய தூசியாவது அவரை தொட்டே தீரும். ஏதாவது ஒரு வகையில் அவர் வட்டிக்கு ஒத்து போவார். ஸல்லல்லாஹு மற்றொரு இடத்திலே சொல்லும் போது, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கிலர் ரிபா வ மூக்கிலஹு வ ஷாஹிதைஹி வ காத்திபஹு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். யார் சாப்பிடுகிறானோ அவனையும், யார் சாப்பிட கொடுக்கிறானோ அவனையும், யார் அதற்காக கணக்கு வழக்குகள் எழுதுகிறானோ அவனையும், யார் அதற்கு சாட்சியாக இருக்கிறானோ அவர்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். வட்டிக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கிறார்களோ, சப்போர்ட்டாக இருக்கிறார்களோ அவர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லானத்து செய்திருக்கிறார்கள், திட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயம் இது இவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதுதான் வட்டி. யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். தொடரிலே அல்லாஹ் சொல்லுவார், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரிபா என்கிற வட்டியை அழித்து விட்டார். வயுருபி ஸதகாத், ஸதகாக்களை, தான தர்மங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வளர்த்துக் கொண்டே இருக்கிறான். வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அதீம். யார் பாவிகளாக மறுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நிச்சயம் விரும்புவதில்லை. ரிபா அழிக்கப்பட்ட ஒன்று என்றால் அல்லாஹ்வுடைய எண்ணத்தில், அல்லாஹ்வுடைய இடத்தில் நிச்சயம் ரிபா இருக்கக்கூடாத ஒன்று, வட்டி இருக்கவே கூடாது. அல்லாஹ் அதனுடைய எவ்வளவு பலன்கள் இருந்தாலும் அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அழித்து விடுவார். வியாபாரத்தின் சட்டங்களில் நாம் பார்ப்பதை போல ஹராமான பொருளை கொண்டு எவ்வளவுதான் சதக்காக்கள் செய்தாலும் கூட நிச்சயம் அந்த சதக்கா அவனை நரகிலிருந்து நிச்சயம் காப்பாற்றாது. அதே போலத்தான் வட்டி ஹராமான ஒன்று. இதிலிருந்து எவ்வளவுதான் சதக்காக்கள் செய்தாலும் சரி, எவ்வளவுதான் நல்ல காரியங்கள் செய்தாலும் சரி, நிச்சயம் அந்த வட்டி என்கிற தீங்கிலிருந்து இவனை இந்த சதக்காக்கள், இந்த தான தர்மங்கள் நிச்சயமாக மீட்டெடுக்காது. ஆனால் வெளிப்படையான பார்வையில் பார்க்கிற போது வட்டி வாங்குறவனா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, ரொம்ப வீட்டுக்கு மேல வீடு கட்டிக்கிட்டே போறான், கடைக்கு மேல கடை வந்துகிட்டே போகுது. ஆனா யாரெல்லாம் இப்படி வட்டி வேணா வட்டி வேணா வட்டி வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களோ அவங்களாம் எப்படிதான் இருக்கிறீங்க, இன்னும் இப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, மொத்தா போற வரைக்கும் நீங்க இப்படியே தான் இருக்க போறீங்க, உங்களுக்கு விமோசனமே கிடையாது. யார் வட்டி வாங்குறாங்களோ அவன் தான் என்ன செய்ய போறான், வளர்ந்துகிட்டே போக போறான் என்று நம்மை பார்த்து சொல்லக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க நமக்குள்ளேயே. நீங்களாம் பழமைவாதிகள், நீங்களாம் புதுசா வரக்கூடிய எதையுமே ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு சக்தி கிடையாது, நீங்களாம் பழமைவாதிகள், இன்னும் பழசிலேயே ஊறி போனவங்க. அதனால தான் இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதை ஹராமோ இதை ஹராமோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் யார் செய்யறானோ அவன் தான் நல்லா இருக்கிறான் என்று சொல்லும் போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுடைய இந்த ஹதீஸ் தான் நம் ஞாபகத்துக்கு வருகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னர் ரிபா வயின் கசூர. நீங்கள் வட்டி வாங்குவதன் காரணத்தினால் உங்களுடைய பொருளாதாரம் ஒருவேளை அமோகமாக வளரலாம், வயின் கசூர மிக அதிகமாக பெருகிக் கொண்டே போகலாம். வட்டி வாங்கினதுனால உங்களுடைய பொருளாதாரம் மிக அதிகமாக வளர்ந்து போகலாம். ஆனால் ஃபைன்ன ஆகிபத்தஹு தஸீரு இலா கல். உங்களுடைய கடைசி இறுதி நிச்சயமாக ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆகிபத் உங்களுடைய இறுதி. ஒருவேளை நம்முடைய மௌத்திலேயே அதை காணாமல் போனால், நாம சம்பாதிச்சோம் வட்டியின் மூலமாக, ரொம்ப அதிகமான சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம், நம்மளுடைய மௌத்து வரைக்கும் அது குறையவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது என்றாலும் நம்முடைய பிள்ளைகளை நிச்சயமாக அது பாதிக்கக்கூடியதுதான். அவனும் ஹலாலான பொருட்கள் இல்லாம ஹராமான அந்த உணவை சாப்பிடுகிறான், அவனுடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகிறது, அவனுடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படாமல் போகிறது. ஒரு மனிதன் தான் விட்டுக்கொள் செல்லக்கூடிய சொத்துக்களில் மிகப்பெரிய சொத்து அவன் செய்து கொடுக்கிற தான தர்மங்களும் சதகாக்களும் அவனுக்காக துஆ செய்கிற பிள்ளையும் தான். ரொம்ப பேருக்கு இந்த நசீபு கிடைக்காமலேயே போயிடுது. இறந்த பிறகு யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது என்கிற வார்த்தையை முன்னுதாரணமாக கொண்டு, இறந்து போனாரா கொண்டு போய் அடக்கணுமா, முடிஞ்சு போச்சு, அதோட வேலை. அதுக்கு பிறகு அவருக்காக யா அல்லாஹ் நீ பாவ மன்னிப்பு செய்வாயாக என்று துஆ செய்யறதெல்லாம் கிடையாது என்று பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு இந்த அந்த நசீபும் இல்லாத பெற்றோர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, யார் இறந்த பிறகு எந்த குழந்தை தன்னுடைய தகப்பனுக்காக துஆ செய்யுமோ அது அவர் விட்டு போகிற மிகப்பெரிய சொத்து. அவர் செய்கிற தான தர்மங்களை போல, அவர் செய்து கொடுக்கிற அமல்களை போல, நல்லமல்களை போல இந்த குழந்தைகளும் அவர்களுக்காக துஆ செய்யும் போது அந்த நிலை அவருக்கு கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார், முஃமின்களுக்காக நாம் பாவ மன்னிப்பு கேட்கிறோம், இறந்து போன முஃமின்களுக்காக.
அதையெல்லாம் ஆதாரமாக கொண்டு தாராளமாக நம்முடைய இறந்து போன நம்முடைய பெற்றோர்களுக்கு நிச்சயம் நாம் துஆ செய்கிற போது நிச்சயம் அதனுடைய பலாபலன் அவர்களுக்கு கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எந்த ஒரு மனிதன் குர்ஆனை கற்று அதன்படி ஓதுகிறானேயானால் அவனுடைய பெற்றோர்கள் காஃபிர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய கபரு வேதனை குறைக்கப்படுகிறது. முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ். ஒருத்தர் இறந்து போனாங்க பெற்றோர்கள், அவனுடைய பிள்ளை முஸ்லிமாக இருக்கிறான். முஸ்லிமான பிறகு அவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று குர்ஆனை தெளிவாக அவன் ஓதுகிற போது அந்த நன்மைகள் கபரில் இருக்கிற காஃபிரான அவர்களுடைய பெற்றோருக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நம்முடைய பிள்ளைகள் நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை விட்டு போக வேண்டும். அவர்களுடைய துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துஆக்களாக இருக்க வேண்டுமேயானால் ஹராமான வியாபாரங்கள் ஈட்டிய சொத்துக்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு வாரிசாக விட்டு செல்லக்கூடாது. அப்படி விட்டு சென்றால் அவன் அதிலேயே கிடக்கிறான், அதையே சாப்பிடுகிறான். அவனுடைய தொழுகை, அவனுடைய அமல்கள் வீணா போவது மட்டுமன்றி அவன் அவனுக்காக கேட்கிற துஆக்களும் அவன் நமக்காக கேட்கிற துஆக்களும் வீணாக போகிறது. ஆனால் சதக்காவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, தர்மங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வளர்க்கிறான். எப்படி வளர்க்கிறான்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் தஸத்தக பி அத்லி தம்ரத்தின் மின் கஸ்பின் தய்யிபின். ஒரு ஹலாலான வியாபாரத்திலிருந்து ஒருவர் ஒரே ஒரு பேரித்தம்பழத்தை சதக்காவாக செய்தால், ஒரே ஒரு பேரித்தம்பழத்தை ஹலாலான வியாபாரத்திலிருந்து ஒரே ஒரு பேரித்தம்பழத்தை ஒருவர் தர்மம் செய்தால் என்று சொல்லிவிட்டு இடையிலே ஒரு வாக்கியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்துக் கொள்கிறார்கள், வலா யக்பலுல்லாஹு இல்ல தய்யிப். அல்லாஹ் ஹலாலான பொருளை தவிர வேறு ஹராமான பொருளை கொண்டு செய்யக்கூடிய சதக்காக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று இதை இடைச்செருகளாக அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்கிறார்கள், ஃபைன்னல்லாஹ யதகப்பலுஹா பியமீனிஹி. அவன் செய்யக்கூடிய அந்த சதக்காவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய வலக்கரத்தால் வாங்கிக் கொள்கிறான். மற்ற ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் செய்யக்கூடிய சதக்கா யாருக்கு கொடுக்கிறீர்களோ அவருடைய கையில் படுவதற்கு முன்னால் அது அல்லாஹ்வுடைய கையில் விழுகிறது. யாருக்கு நீங்கள் சதக்கா செய்கிறீர்களோ தர்மம் செய்கிறீர்களோ அவனுடைய கையில் அது படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய கையில் படுகிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே, அதே போல யதகப்பலுஹா பியமீனிஹி, தன்னுடைய வலக்கரத்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு சும்ம யுரீபுஹா லிசாஹிபிஹா கமா யுருபா அஹதுக்கும் ஃபுல்லுஹு. நீங்கள் உங்களுடைய செடிகளை எப்படி சின்னதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டே வருவீர்களோ அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நீங்கள் செய்த இந்த சின்ன சதகாவை, இந்த சின்ன தர்மத்தை அல்லாஹ்வும் வளர்த்து கொண்டே வருவான். எந்த அளவுக்கு வளர்ப்பான்? ஹத்தா யகூன மிஸ்லல் ஜபல், அது ஒரு மலையை போன்று ஆகும் வரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வளர்க்கிறான். ஒரே ஒரு பேரிச்சம்பழம் சதக்கா செய்தது எந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை வளர்ப்பானா? ஒரு மலையினுடைய அளவுக்கு அதனுடைய நன்மைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வளர்த்து தருவான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடுத்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். உண்மையில் நீங்கள் முஃமின்களாக இருந்தால், அல்லாஹ்வை ஏற்ற முஃமின்களாக நல்லடியார்களாக நீங்கள் இருந்தால் மீதம் இருக்கக்கூடிய வட்டியை நீங்கள் தள்ளுபடி செய்து விடுங்கள். அதாவது பணம் கொடுத்துருக்கிறோம், வட்டிக்கு கொடுத்துட்டோம், இவ்வளவு நாளா வட்டியை வாங்கிட்டு தான் இருக்கிறோம், நிக்குது, இப்பவாவது மாறுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் தருகிறார். தயவு செய்து இப்போதாவது அந்த வட்டியை விடுங்கள். ஃபைல்லம் தஃஅலு, அப்படி நீங்கள் வட்டியை விடவில்லையானால், இனிமேலும் அந்த வட்டியின் பக்கம் உங்கள் கை நீளுமேயானால், இனியும் அந்த வட்டியை நீங்கள் வாங்குவீர்களேயானால், ஃபஅذنوا بحرب من الله ورسوله, அல்லாஹ்விட்டையும் அவனுடைய ரசூல் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயும் போர் புரிவதற்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். முடியுமா? அல்லாஹ்ட்ட போர் புரிஞ்சு ஜெயிக்க முடியுமா? சாதாரணமா கொஞ்சம் நம்மளை விட கொஞ்சம் பயில்வானா இருக்கிறவன்டே அடிச்சு நம்மளால ஜெயிக்க முடியல. அல்லாஹ்ட்ட போர் புரிந்து எங்கே ஜெயிக்க? வயின் துபுத்தும், ஆனால் நீங்கள் மன்னித்து விட்டால், அந்த ரிபா எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டால், ஃபலக்கும் ரூசு அம்பாலிக்கும், நீங்க என்ன பணம் கொடுத்தீங்களோ அந்த பணத்தை, உங்களுடைய பணத்தை வாங்கிக்கிங்க. 25,000 ரூபாய் கொடுத்துருந்தீங்க, மாசம் மாசம் வட்டி வாங்கிட்டே இருக்கிறோம், 25,000 தான் இருக்கு, அது கொஞ்சம் கூட குறையாது, வட்டி மட்டும் வாங்கிட்டே இருக்கிறோம். இப்ப இந்த நிலை தெரிந்தால் நீங்கள் என்ன கொடுத்தீர்களோ அதை மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள். இனி
உள்ள கணக்கு, இனி வட்டி கணக்கு, அந்த கணக்கு, மீட்டர் கணக்கு, அதெல்லாம் என்ன செஞ்சுருங்க, எல்லா வட்டியும் விட்டுட்டு உங்களுடைய சொந்த பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். லா ததுலிமூன வலா துதுலமூன். உங்களுக்கும் அநீதம் வேண்டாம், அவர்களுக்கும் அநீதம் வேண்டாம். நீங்களும் அநியாயம் செய்யாதீர்கள், நீங்கள் அநியாயம் செய்யப்படவும் மாட்டீர்கள். அதாவது இருக்கிற காசையும் கொடுத்துரு, நீ வாங்கவே வாங்காதன்னு சொன்னா நமக்கு நஷ்டம், நீ ரிபாவெல்லாம் வட்டியெல்லாம் வாங்குன்னு சொன்னா அவனுக்கு நஷ்டம். இரண்டு பேருக்கும் நஷ்டம் இல்லை. உன் காசை நீ வாங்கிக்க, அவன் காசை வாங்கிட்டு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், அல்லாஹ்விடத்தில் போர் புரியினா எப்படி, அல்லாஹ்விடம் எப்படி போர் புரிகிறது, எப்படி அனுமதி? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, யுகாலு யௌமல் கியாமா லிஆகிலிர் ரிபா. வட்டியை சாப்பிடக்கூடியவனை பார்த்து மறுமை நாளில் சொல்லப்படும், குத் சிலாஹக்க லில் ஹர்பி. வந்துட்டியா, இப்போ அவனுடைய வாளை எடுத்துக்கொள், அல்லாஹ்வுடன் நீ போர் புரிய வேண்டும் என்று மறுமையில் அந்த மனிதனிடத்திலே சொல்லப்படும். யார் வட்டியை சாப்பிடுகிறாரோ அவனிடத்தில் என்ன சொல்லுவானா, குத் சிலாஹக்க, உன்னுடைய வாளை, உன்னுடைய போர் கருவியை, தளவாடங்களை நீ எடுத்துக்கொள். லில் ஹர்பி, எதற்காக? அல்லாஹ்வோடு போர் புரிவதற்காக, அல்லாஹ்வுடன் சண்டை போடுவதற்காக என்று சொல்லப்படும். வயின் கானது உஸ்ரத்தின் ஃபனதுரத்துன் இலா மைஸரா வயின் தஸத்தகு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். அடுத்த தொடரிலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார், அதே போல யாராவது உங்களிடத்தில் கடன் வாங்கி இருந்தார்கள், அந்த கடனை திருப்பி தரக்கூடிய விஷயத்தில் அவர்கள் கொஞ்சம் தாமதப்படுத்துகிறார்கள், அவங்களால் முடியல, ரொம்ப பயங்கரமான வறுமையில் இருக்கிறாங்க, அதிகமான வறுமையில் இருக்கிறாங்க, சொன்ன டேட்டுக்கு அவங்களால தர முடியல, கொடுக்க முடியல என்கிற ஒரு நிலை வருகிற போது, ரொம்ப வலியவர்களாக அவர்கள் இருந்தால் தயவு செய்து அவங்க விஷயத்துல நீங்க கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க, கொஞ்ச நாளைக்கு அவர்களை விட்டு வைங்க, இன்னும் கொஞ்சம் தவணை கொடுங்க, பரவாயில்ல கடன் கொஞ்சம் பின்னாடி கொடுங்க என்று சொல்லுங்க. இப்ப நீங்க வட்டிக்காக கொடுத்திருந்தீங்க, அந்த பணத்தை, ஒட்டுமொத்த பணத்தை திரும்ப கேட்கிறீங்க, அவரால் உடனடியாக என்ன செய்ய முடியல, தர முடியல என்றால் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தவணை கொடுத்து அவர்கிட்ட அந்த காசை மட்டும் வாங்கிக்க. அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மன் சர்ரஹு, யார் இப்படி ஒரு கடன் வாங்கிய ஒருவனை சந்தோஷப்படுத்துகிறாரோ, உண்மையிலே நம்மகிட்ட ஒருத்தர் கடன் வாங்கி இருக்கிறார், அவருக்கு டேட் சொல்லியிருக்கோம் 31ஆம் தேதி லாஸ்ட் டேட், நீங்க கண்டிப்பா தந்துடணும் அப்படின்னு இருக்கு. 30ஆம் தேதி அவருடைய நடவடிக்கை நமக்கு தெரியுது, அவருடைய ஏழ்மை நமக்கு தெரிய வருது. இப்போ நாமெல்லாம் வெளியே போய் அவர்கிட்ட 31ஆம் தேதி ஃபுல்லா தந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதனால பரவாயில்ல, நீங்க என்ன செய்யுங்கன்னா 31ஆம் தேதி பாதி அமௌண்ட்டாவது கண்டிப்பா இன்ஷால்லா கொடுத்துருங்க, மீதி அமௌண்ட்டை ஒரு மாசத்துக்கு இவ்வளோ அல்லது அடுத்த மாசத்துக்குள்ளேயோ நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார். இப்படி ஒரு மனிதரை சந்தோஷப்படுத்தினால் ஐ யுதில்லஹுல்லாஹு யௌம லா தில்ல இல்லா தில்லு, நிழலே இல்லாத மறுமை நாளில், அர்ஷுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத மறுமை நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு நிழல் அளிப்பான் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வெக்க பயங்கரமான கொடூரமான வேர்வை, அவரவர்கள் அவர்களுடைய பாவத்திற்கு தகுந்த மாதிரி நனைந்து போயிருப்பார்கள் என்று ஹதீஸ்களில் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில், இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம். யாருக்கு சொல்கிறார்கள்? கொடுத்த காசை திரும்பியே வாங்காத, உனக்கு நிழல் கிடைக்கும் என்று சொல்லல, வாங்கு, கொஞ்சம் தவணை கொடுத்து வாங்கினாலே இந்த பாக்கியம் கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலாவுடைய மற்றொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அத்தல்லாஹு பி அப்தின் மின் அபீதிஹி யௌமல் கியாமா, மறுமை நாளில் ஒரு மனிதனை அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்படும். மாதா அமில்த லீ ஃபித் துன்யா, அவனிடத்தில் அல்லாஹ் கேட்பானாம், உலகத்திலே நீ எனக்காக என்ன அமல் செய்தாய், உலகத்தில் எனக்காக நீ என்ன அமல் செய்தாய் என்று கேட்பார். ஃபகால மா அமில்து லக யா ரப் மிஸ்கால ذرத்தின் ஃபித் துன்யா அர்ஜூக பிஹா, ஒரு கடுகளவு நன்மை கூட உனக்காக நான் செய்யவே இல்லை நாயனே. அந்த மனிதன் சொல்வானா, யா ரப், என்னுடைய இறைவா, மா அமில்து லக, உனக்காக எந்த நன்மையும் செய்யல, மிஸ்கால ذرா, ஒரு கடுகளவு நன்மை கூட நான் செஞ்சதில்லை, ஃபித் துன்யா உலகத்தில், அர்ஜூ பிஹா, அப்படி ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் செஞ்சிருந்தா உள்ள இப்ப நீ சொர்க்கத்துக்கு அனுப்புவேன் நான் ஆதரவு வைக்க முடியும், நான் நம்ப முடியும், நான் ஒண்ணுமே செய்யல, என்கிட்ட எந்த அமலும் இல்லை என்று அந்த மனிதன் சொல்வானா. அல்லாஹ் மறுபடியும் திரும்ப திரும்ப கேட்பானா, எனக்காக நீ உலகத்துல என்ன அமல் செஞ்ச? இவன் திரும்ப திரும்ப இதே பதில சொல்லுவானா. காலா தலாத்த மர்ரா, 3 தடவை திரும்ப திரும்ப சொல்லுவான். பிறகு அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கிறான், அப்ப அதா இருக்குமோ இதா இருக்குமோ அப்படின்னு யோசிப்பானோ என்னவோ. 4வது தடவை அந்த அப்து சொல்வானா, மனிதன் சொல்வானாம், யா ரப் இன்னக குன்த அத்தைதனி ஃபضل மாலின்,
நீ எனக்கு அதிகமான செல்வங்களை தந்திருந்தாய், நீ எனக்கு அதிகமான செல்வத்தை தந்திருந்தாய். வகுந்து ரஜுலன் உபாயிஉன் நாஸ, நான் ஒரு வியாபாரியாக இருந்தேன் உலகத்தில். நான் ஒரு வியாபாரி, மக்களிடத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரியாக இருந்தேன். வகான மின் ஹுலுகி அல் ஜவாஸ், என்னுடைய மிக உயர்தரமான ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபகுந்து ஐஸரு அலல் மூசிர், வசதி படைத்தவர்களுக்கு நான் வாய்ப்பளிப்பேன். வசதி உள்ளவர்களுக்கு சரியான நேரத்தில் நான் வாங்கிக் கொள்வேன், கொடுத்த கடனையோ அல்லது அதற்குண்டான கிரயத்தையோ. அன்னுருள் முஸிர, அதே சமயத்தில் யார் ஏழைகளாக இருக்கிறார்களோ, நலிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் வாய்ப்பளிப்பேன். கொஞ்சம் தாழ்த்தி கொடுங்க என்று சொல்லுவேன். விற்கும் போது என்னுடைய லாபத்தை நான் அவர்களுக்காக கொஞ்சம் குறைத்துக் கொள்வேன். அவர்கள் மீது நான் இரக்கப்படுவேன். யார் இல்லாமல் இருக்கிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் விஷயத்தில் நான் கொஞ்சம் இரக்கப்படுவேன். அன்னுருள் முஸிர என்று சொன்னப்ப கால அல்லாஹ் ஃபயகூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்வானா, அன அஹக்கு மின் யஸிர், நீயே அவ்வளவு லேசாக நடந்து கொள்கிற போது, நீயே ஒரு மனிதனிடத்தில் அவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்கிற போது, நான் அதைவிட அதிகம் லேசாக நடந்து கொள்வதற்கு தகுதி உள்ளவன். நீ உன்னுடைய லாபத்தையே விட்டுக் கொடுக்கிற, நீ உன்னுடைய லாபத்தையே குறைத்துக் கொள்கிற, ஆனா எனக்கு உன்னுடைய பாவத்தை குறைத்துக் கொள்வதனால் எந்த நஷ்டமும் ஏற்பட போவதில்லை. உன்னை பொறுத்தவரை லாபத்தை குறைத்துக் கொண்டால் ஒரு வகையில் உனக்கு நஷ்டம் தான். அது 10 ரூபாய் குறைச்சு கொடுத்தா அந்த 10 ரூபாய் நஷ்டம் தான். அதையே நீ ஏற்றுக்கொள்கிறாய். யாருக்காக? ஒரு மனிதனுக்காக, சகோதரனுக்காக, ஒரு ஏழைக்காக, அவன் படுகிற கஷ்டத்திற்காக நீ அந்த விலையை குறைத்து வாங்குகிறாயானால் உன்னுடைய தீமையை குறைப்பதற்கு நான் மிக சக்தி வாய்ந்தவன், நான் மிக லாயக்கானவன் என்று சொல்லி அதுகிலில் ஜன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை சொர்க்கத்தில் நுழைத்து விடுவான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஹதீஸ் இப்னு மாஜாவில் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இந்த அளவுக்கு வட்டியை பெற்றுக்கொள்கிற சந்தர்ப்பத்தில், வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எதை நாம் கொடுத்தோமோ அதை மட்டும் வாங்கிக் கொண்டு இந்த வட்டியினுடைய வாடையே இல்லாமல் வாழுகிற போது நிச்சயம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிக சந்தோஷமான வாழ்க்கையை தருகிறார். இல்லையானால் இப்போது வெளிப்படையான பார்வைக்கு மிகப்பெரிய லாபகரமான வியாபாரமாக, மிக சந்தோஷகரமான வியாபாரமாக அது நமக்கு தென்படலாம். ஆனால் நிச்சயம் நம்முடைய இறுதி முடிவு, நம்முடைய கடைசி முடிவு ஆபத்தானதாக அமைந்து விடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கலாம், சந்தோஷமான பில்டிங் கட்டலாம், ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம், எல்லாம் இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில், கடைசி சந்தர்ப்பத்தில் நம்மை பார்ப்பதற்கு ஆள் இல்லாத நிலையை கூட அல்லாஹ் எத்தனையோ பேருக்கு ஏற்படுத்தி விடுகிறார். பிள்ளைகள் இருக்கிறது, 5 பிள்ளையை பெற்றிருக்கிறார், 10 பிள்ளையை பெற்றிருக்கிறார். கடைசி காலத்தில் அவரை கடைசி நேரத்தில் இருந்து பார்ப்பதற்கு பக்கத்தில் ஒரு பிள்ளை கூட இருப்பதில்லை. அவன் கல்யாணம் முடிஞ்சவன் தனித்தனியாக போய்கிட்டே இருக்கிறான். இங்க கணவன் மனைவி மட்டும் தனியா இருக்க வேண்டியதுதான். கடைசி நேரத்தில் இவங்களுக்கு ஒரு வைத்த வலின்னா சொல்றதுக்கு ஆள் இல்லை, தலைவலிக்குதுன்னா நைட் நேரங்களில் சொல்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லை. இந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவங்களுடைய ஆக்கிபத்தை, இறுதி முடிவை அல்லாஹ் மோசமாக அமைத்து விடுகிறான். அதே சமயத்தில் அல்லாஹ்வை துதித்து, அல்லாஹ்வை வணங்கி, அல்லாஹ் சொல்கிற கட்டளைப்படி வாழுகிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குழந்தையே இல்லாத மனிதராக இருந்தாலும் கூட அவருடைய கடைசி தருணத்தில் யாரையாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்பாடு செய்து அவரை பாதுகாக்கக்கூடிய நிலையும் கண்கூடாக நாம் கண்டு வருகிறோம். எனவே நாம் வாழுவது முக்கியமல்ல, நம்முடைய இந்த வாழ்க்கை முக்கியமல்ல, தற்காலத்து வாழ்க்கை முக்கியமல்ல, நம்முடைய இறுதி முடிவு மிக மிக முக்கியம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காகத்தான் அல்லாஹ்விடத்திலே அதிகம் கேட்பார்கள், யா அல்லாஹ் என்னுடைய இறுதி முடிவை நல்லாக்கி தருவாயாக. ஒருவன் முஸ்லிமாகவே வாழ்கிறான், முஃமினாகவே வாழ்கிறான், கடைசி சந்தர்ப்பத்தில் அவனுடைய ஈமானுக்கு உலை வந்து விடுமேயானால் அவன் காஃபிராக மரணித்து விடுகிறான், அவன் நரகத்துக்குள் போய்விடுகிறான் என்கிற ஹதீஸ்களையும் பார்க்கிற போது நிச்சயம் இந்த வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, நம்முடைய இறுதி வாழ்க்கையே வாழ்க்கை, நம்முடைய கடைசி கட்ட வாழ்க்கையே வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நிம்மதியாக அமைய வேண்டுமானால், அந்த வாழ்க்கை சந்தோஷகரமானதாக அமைய வேண்டுமானால் இந்த மோசமான வட்டியின் தீங்கிலிருந்து நாம் நிச்சயம் விடுபட்டே ஆக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மையும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் இத்தீய கொள்கைகளிலிருந்து காப்பாற்றி அருள் புரிவானாக. இது போன்ற ஹராமான பாவங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.